மெக்சிகோ மீதான 25% வரி விதிப்பை ஒரு மாத காலத்துக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ அதிபருடன் தொலைபேசி வாயிலாக நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார் டிரம்ப். கடந்த மாதம் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் திடீரென சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி விதிக்கப் போவதாக அறிவித்தார். சீனா மீதான இறக்குமதிக்கு 10%ம், கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகள் மீதான இறக்குமதிக்கு 25%ம் வரி விதிப்பதாக அறிவித்தார். அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்ற இந்த நடவடிக்கையை எடுப்பதாக டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். மெக்சிகோ, கனடா, சீனா ஆகிய நாடுகளின் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கவும், ரவுடிகள், போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கவும் அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக ஒயிட் ஹவுஸ் தெரிவித்தது. மெக்சிகோ மீது சட்டவிரோத குடியேற்றம், போதைப்பொருள் கடத்தல், கேங் பிரச்சனையை கட்டுப்படுத்த தவறியது ஆகிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது அமெரிக்கா. மேலும் மெக்சிகோவைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் அமைப்புகள் மெக்சிகோ அரசுடன் கூட்டணியில் இருப்பதாகவும் வெள்ளை மாளிகை தரப்பு குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. இதன் காரணமாக மெக்சிகோ மீது அமெரிக்கா வரியை விதித்துள்ளதாக தெரிகிறது. மெக்சிகோவும் கனடாவும் புலம்பெயர்வு மற்றும் ஃபென்டனில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் 25% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் மெக்சிகோ அதிபர் கிளாடியா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி டிரம்ப் மற்றும் மெக்சிகோ அதிபர் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் போது மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைபவர்களை தடுக்கவும், மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுக்கவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என டிரம்பிடம் மெக்சிகோ அதிபர் கிளாடியா உறுதியளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடனடியாக மெக்சிகோவின் வடக்கு எல்லையில் அமெரிக்காவை ஒட்டிய பகுதிகளில் 10,000 தேசிய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா உறுதி கொடுத்திருப்பதாக டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதோடு சட்டவிரோத குடியேறிகளை தடுத்து நிறுத்துவது, போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பாக டிரம்பிடம் மெக்சிகோ அதிபர் கிளாடியா உத்தரவாதம் கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மெக்சிகோவுக்கு விதிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவு ஒரு மாதம் அமலில் இருக்கும் என்றும் தொடர்ந்து மெக்சிகோ அதிபருடன் ஒப்பந்தம் நிறைவேறும் வகையில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஆவலோடு இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மெக்சிகோ அதிபர் கிளாடியா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில், எங்கள் குழுக்கள் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் ஆகிய 2 துறைகளிலும் செயல்பட தொடங்கும் என தெரிவித்திருக்கிறார்.